Hello friends, வணக்கம். Welcome to Malathi Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுல நாம சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைக்க போறோம். அதனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். தோலெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம இந்த எல்லா பொருளையும் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். புளி, வரமிளகா, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். இது ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க, வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டோம். இப்போ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு முறை அம்மியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் நல்லா மையா அரைச்சிட்டேன். இந்த வேலை இன்னும் முடியல. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாலாம் போட்டு தாளித்து இந்த சட்னி மேலே ஊற்ற போகிறோம். அப்போ தான் இந்த சட்னி ஃபுல்லாக வேலை முடியும். இப்போ வாங்க நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இது தாளிக்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். வரமிளகாய் ஒரு 2 சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். தாளிப்பு முடிஞ்சிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை அப்படியே நம்ம வேர்க்கடலை சட்னி மேலே கொட்டிடுவோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி. இப்போ நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அரைச்ச வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக வந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.